இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நான் உங்க அட்வொகேட் ஃபெட்ரிக். நீங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா யூ ஆர் அட் த ரைட் பிளேஸ். நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ஓட கம்ப்ளீட் சிலபஸையும் நம்ம சேனல்ல ஃப்ரீ ஆஃப் காஸ்டாவே கவர் பண்ண போறோம். நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது யூனிட் 1 சயின்ஸ் நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் பார்ட் 3. பார்ட் 1 பார்ட் 2 பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் பிளேலிஸ்ட் போய் செக் பண்ணி பாருங்க. அதுல யூனிவர்ஸ் அண்ட் கான்ஸ்டலேஷன்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலோட நியூ விசிட்டர்ஸ்க்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்க விரும்புறேன். நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ பியூர்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் பேஸ்ட் சேனல். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது கண்டென்ட்ல காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு மட்டும் நினைக்கவே வேண்டாம். பிகாஸ் கண்டென்ட்ல எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணல. இன்ஃபேக்ட் நீங்க மார்க்கெட்ல பார்க்கக்கூடிய யூடியூப் சேனல்ஸா இருக்கலாம், ஸ்டடி மெட்டீரியல்ஸா இருக்கலாம், இது எல்லாத்த விட பெஸ்டான கண்டென்ட்டை உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு மோட்டிவ்ல தான் நான் ஸ்ட்ரீம்லைன் பண்ணி ப்ராப்பர் கண்டென்ட் எடுத்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நம்ம சேனல்ல எந்த காலத்துலயும் ப்ரொமோஷன்ஸ் ஆஃபர்ஸ் அப்படின்னு இருக்காது. அப்படின்னா என்னன்னா, மெட்டீரியல்ஸ் வாங்கிக்கோங்க, இந்த புக்ஸ் வாங்கிக்கோங்க, இந்த கோர்ஸ்ல என்ரோல் பண்ணிக்கோங்க, இவ்வளவு ஃபீஸ் இருக்கு அப்படின்னு எந்த விதமான ஆஃபர்ஸும் கிடையாது. உங்களுக்கு நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் வருது அப்படின்னா நம்மளோட இந்த ஒரு வீடியோல இருந்து தான் அந்த கொஸ்டின் உங்களுக்கு கண்டிப்பா வரும். அந்த மாதிரி ஆல்மோஸ்ட் 80 to 90 டாபிக்ஸ் நம்ம வந்து ஃபுல்லாவே கவர் பண்ண போறோம். தொடர்ந்து நீங்க பாத்துக்கிட்டே வரும்போது ஆப்வியஸா நீங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம கிளியர் பண்றதுக்கு ரொம்பவுமே உதவியா இருக்கும். ஓகேங்களா? So without wasting much of a further time, let's start with the first slide of this session. Sun. Sunன்றது it is a star in our solar system. It is also the powerhouse of the solar system அப்படின்னு சொல்றாங்க. Powerhouse அப்படின் போது என்ன அர்த்தம்? It gives light and energy to us. கரெக்டா? நம்ம சோலார் சிஸ்டம்ல இருக்கிற எல்லா பிளானட்ஸுக்கும் எல்லா சேட்டலைட்ஸுக்கும் நேச்சுரல் அண்ட் ஆர்டிபிஷியல் சேட்டலைட்ஸுக்கும் it gives power, energy. It is composed of hydrogen, which is 73%, and helium, which is 25 to 28%. அப்ப ஹைட்ரஜன் அதிக அளவுல இருக்கு, ஹீலியம் ரெண்டாவது அதிகமா இருக்கு, மற்றும் இது ரெண்டு மட்டும் இல்ல மற்ற கேசஸும் இருக்கு. அப்ராக்சிமேட்லி 15 crore கிலோமீட்டர், அதாவது எர்த்ல இருந்து சூரியன் எவ்வளவு தூரத்துல இருக்கு? 15 கோடி கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அது மில்லியன் கணக்குலயும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், பாத்துக்கோங்க. அந்த அளவுக்கு மில்லியன் கணக்கு இம்பார்ட்டன்ட் இல்ல. இட் டேக்ஸ் அரௌண்ட் 8 minutes 20 seconds. ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். அதாவது சூரியனோட வெளிச்சம் இந்தியாவுக்கு வந்து சேர்றதுக்கு, அதாவது எர்த்துக்கு வந்து சேர்றதுக்கு இட் டேக்ஸ் 8 minutes 20 seconds. எந்த ஸ்பீட்ல டிராவல் பண்ணா, அதாவது ஒரு செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் டிராவல் பண்ணினா 8 நிமிஷம் 20 செகண்ட் ஆகுமா சன்னோட லைட் எர்த்துக்கு வந்து சேர்றதுக்கு. சன்னோட சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் என்னவா இருக்கும்? 5800 கெல்வின் ஆர் 5600 டிகிரி செல்சியஸ். ஸோ கெல்வின் ஸ்கேல், செல்சியஸ் ஸ்கேல்னு ரெண்டு டெம்பரேச்சர் மெஷர் பண்ற ஸ்கேல்ஸ் இருக்கு. இதுல 5800 கெல்வின் ஆர் 5600 டிகிரி செல்சியஸ், அதாவது சன்னோட வெளிப்புறத்துல. சன்னோட உட்புறத்துல அதாவது மத்தியில என்னவா இருக்கும் டெம்பரேச்சர்? 15.7 மில்லியன் கெல்வின், அதாவது ரொம்ப 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 வெப்பமா இருக்கும். லைட் இயர் அப்படின்றது என்ன அப்படின்னா, லைட் இயர்ன்றது ரெண்டு ஆஸ்ட்ரோனாமிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு யூனிட் ஆஃப் லெங்த். இப்போ மீட்டர் ஸ்கேல் அப்படின்னு சொல்றாங்கல்ல, மீட்டர் ஸ்கேல்னா என்ன? ஒரு மீட்டர் அளவிடுறதுக்கு மீட்டர் ஸ்கேல் யூஸ் பண்ணுவாங்க. சென்டிமீட்டர் ஸ்கேல் அப்படின்னா சென்டிமீட்டர் ரேஞ்சுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை மெஷர் பண்றதுக்கு சென்டிமீட்டர் ஸ்கேல் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஏர்த்துக்கும் ஜூபிட்டருக்கும் உள்ள டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? லைட் இயர்ஸ் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுவாங்க. பிகாஸ் இது ரெண்டும் ஆஸ்ட்ரோனாமிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேங்களா? So it's the distance that light travels in a vacuum in 1 Julian year, 365 days. 365 நாள் அப்படின்றது ஒரு ஜூலியன் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ இந்த ஜூலியன் இயர்ல லைட் வேக்யூம்ல எவ்வளவு வேகத்துல டிராவல் பண்ணும் அப்படின்றத மெஷர் பண்ணக்கூடிய ஒரு யூனிட் ஆஃப் லெங்த் தான் 1 light year. 1 light year is equal to 9.461 into 10 to the power of 12 kilometer. ஓகேங்களா? 10 into 12 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அந்த நம்பரை இன்டூ 9.461 அப்படின்ற வேல்யூவோட மல்டிப்ளை பண்ணீங்கன்னா தான் ஒரு லைட் இயர் கிடைக்கும். அத்தனை லைட் இயர் அப்படின்றது இட்ஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஒன் ஆஸ்ட்ரோனாமிக்கல் ஆப்ஜெக்ட் டு அனதர் ஆஸ்ட்ரோனாமிக்கல் ஆப்ஜெக்ட். ஸோ லைட் இயர்ஸ்ல மெஷர் பண்ணுவாங்க. ஸோ எத்தனை லைட் இயர்ஸ் ஒரு ஆஸ்ட்ரோனாமிக்கல் ஆப்ஜெக்ட்ல இருந்து இன்னொரு ஆஸ்ட்ரோனாமிக்கல் ஆப்ஜெக்ட்டுக்கு இருக்கு அப்படின்னு மெஷர் பண்ணுவாங்க. லைட் இயரோட பெரிய மெஷர்மெண்ட் ஏதாவது இருக்கா ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட்ஸ் மெஷர் பண்றதுக்குன்னு கேட்டா இருக்கு. பாரசெகண்ட் சொல்லுவாங்க. ஒரு பாரசெக் அப்படின்றது 3.26 லைட் இயர்ஸுக்கு ஈக்குவல். ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் 1 லைட் இயர்ன்றதே அத்தனை 1000 லட்சம் கிலோமீட்டர். 1 பாரசெக்ன்றது அத்தனை லைட் இயர்ஸ், ஆல்மோஸ்ட் 2.5 லைட் இயர்ஸுக்கு சமம். நெக்ஸ்ட், லேயர்ஸ் ஆஃப் த சன். சன்னோட வெளிப்புறத்துலயும் உட்புறத்துலயும் இருக்கிற லேயர்ஸை என்னென்னு பார்ப்போம்.
ஃபர்ஸ்ட் போட்டோஸ்பியர். போட்டோஸ்பியர் தான் நம்ம எர்த்ல இருந்து இந்தியால இருந்து நம்ம பாக்குறோம் அப்படின்னா போட்டோஸ்பியர் தான் நமக்கு தெரியும். ஓகேங்களா, விசிபிள் சர்ஃபேஸ் ஆஃப். அடுத்தது குரோமோஸ்பியர். விசிபிள் as a dim red ring just above the photosphere. அதாவது நீங்க வெறும் கண்ணாலேயோ இல்ல வந்து ஒரு கூலர்ஸ் போட்டுட்டோ நீங்க வந்து சூரியனை பாத்தீங்கன்னா வெளியில ஒரு ரெட் கலர் ரிங் ஆஃப் லைட் மாதிரி தெரியும். ஸோ அந்த இடத்த தான் குரோமோஸ்பியர்னு சொல்லுவாங்க. அடுத்தது கொரோனா. கொரோனான்றது the outermost layer of the sun's atmosphere which is extremely hot, more temperature in comparison to photosphere and only visible during the சோலார் எக்லிப்ஸ். ஸோ கொரோனான்றது சோலார் எக்லிப்ஸ் டைம்ல மட்டும் தான் தெரியும். ரொம்ப ஹாட்டான ஒரு பகுதி, போட்டோஸ்பியரை விட ரொம்ப ஹாட்டா இருக்கும் டெம்பரேச்சர். சரியா? அடுத்தது இன்டர்னல் லேயர்ஸ் ஆஃப் த சன். இன்டர்னல் லேயர்ஸ்ல சென்டர்ல என்ன இருக்கும்? கோர் இருக்கும். கோர் இஸ் த சன்ஸ் இன்னர்மோஸ்ட் லேயர் வேர் டெம்பரேச்சர்ஸ் அண்ட் ப்ரெஷர்ஸ் ஆர் ஹை எனஃப் ஃபார் நியூக்ளியர் ஃபியூஷன் டு அக்கர். ஸோ நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்றது என்ன அப்படின்றது நான் உங்களுக்கு சயின்ஸ் கெமிஸ்ட்ரி எக்ஸ்பிளைன் பண்ணுவது பண்றேன். புரோட்டான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து மோதி ஒரு வெடிப்பு கிரியேட் பண்ணும். அந்த வெடிப்பு என்ன பண்ணும்? எனர்ஜி கிரியேட் பண்ணும். ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் கேசஸ் வெளியில வரும். ஸோ அதன் மூலியமா டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். சரிங்களா? ரேடியோ ஆக்டிவ் ஜோன் அப்படின்றது அதுக்கு அடுத்தது உள்ள ஜோன். இந்த ஜோன்ன்றது கோருக்கு வெளியில இருக்கக்கூடிய ஜோன். இந்த ஜோன்ல என்ன பண்ணுவாங்க? திஸ் ஜோன் இஸ் வேர் தி எனர்ஜி இஸ் டிரான்ஸ்போர்ட்டட் அவுட்வர்ட் பை ஃபோட்டான்ஸ் which are observed and re-emitted by plasma particles. உங்களுக்கு இந்த ஃபோட்டான்ஸ், பிளாஸ்மா பார்ட்டிகல்ஸ் இதெல்லாமே நான் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் நீங்க பேசிக்கா நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் படிக்கும்போது இன்டெப்தா இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ரேடியோ ஆக்டிவ் ஜோன் அப்படின்றது கோருக்கு வெளியில இருக்கிற ஜோன் அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றதெல்லாம் நம்ம கெமிஸ்ட்ரியில படிக்கும்போது உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிய ஆரம்பிச்சிடும். அடுத்தது கன்வெக்டிவ் ஜோன். கன்வெக்டிவ் ஜோன் வந்து அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் ஜோன். ரேடியோ ஆக்டிவ் ஜோனுக்கு வெளியில இருக்கக்கூடிய அந்த ஏரியா, அதாவது போட்டோஸ்பியருக்கு உள்ள இருக்கக்கூடிய ஏரியா அண்ட் ரேடியோ ஆக்டிவ் ஜோனுக்கு வெளியில இருக்கக்கூடிய ஏரியா வந்து கன்வெக்டிவ் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் த அவுட்டர் மோஸ்ட் இன்டீரியர் லேயர் வேர் ஹாட் பிளாஸ்மா rises to the surface, cools and then sinks back down in a cycle similar to boiling water to carry energy to the surface. நீங்க அடுப்புல தண்ணி கொதிக்க வைக்கும் போது பாத்திருக்கீங்களா? தண்ணி மேலையும் கீழேயும் சுத்திக்கிட்டே இருக்கும் கண்டினியூஸா. ஒரு பொருள் வேகுது அப்படின்னா அந்த பொருள் மேல போய் கீழே வந்து மேல வந்து அது மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி ஹாட் பிளாஸ்மாவும் என்ன ஆகும்? பிளாஸ்மான்றது சன்னுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த விஷயம் என்ன ஆகும்? மேலையும் கீழேயும் சைக்கிள் ஆகிட்டே இருக்கும். மேலையும் கீழே. ஸோ மேல வரும்போது ஆட்டோமேட்டிக்கா கூல் ஆகும், கீழே போகும்போது மறுபடியும் ஹாட் ஆகும். ஸோ இதனாலதான் உங்களுக்கு அந்த ரேடியேஷன்ஸ் இருக்கும். ஸோ இதை கன்வெக்டிவ் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பிளானட்ஸோட கிளாசிபிகேஷனுக்குள்ள போயிடலாம். ரெண்டு விதமா கிளாசிஃபை பண்றோம் பிளானட்ஸ். ஒன்னு டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ், இன்னொன்னு ஜோவியன் பிளானட்ஸ். டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ் அப்படின்றது சன்னுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய அந்த 4 பிளானட்ஸையும் டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சன்னுல இருந்து தொலைவா இருக்கக்கூடிய அந்த மிச்ச 4 பிளானட்ஸையும் ஜோவியன் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸோட ஃபர்ஸ்ட் கிளாசிபிகேஷன், தே ஆர் ரிலேட்டிவ்லி வெரி ஸ்மால். சைஸை கம்பேர் பண்ணும்போது ஜோவியன் பிளானட்ஸோட கொஞ்சம் சின்னதா இருக்கும், ஜோவியன் பிளானட்ஸ் கொஞ்சம் பெருசாவே இருக்கும். They are made of rocky material. Terrestrial planets rocky materials, அதாவது ராக்ஸ் ஆல மேடப் ஆயிருக்கும். நிறைய ராக்ஸ் தான் இருக்கும் மேக்சிமமா. ஆனா ஜோவியன் பிளானட்ஸ்ல கேசஸ் அதிகமா இருக்கும். ஹைட்ரஜன், ஹீலியம் கேஸ், மீத்தேன் கேஸ் அதிகமா இருக்கும். ஓகேங்களா? அதனாலதான் அது இதை விட ரொம்பவே ஹாட்டா இருக்கும். Their surface is solid. They do not have a solid surface. Terrestrial planetsல solid surface இருக்கும், ஜோவியன் பிளானட்ஸ்ல solid surface இருக்காது. டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ்ல எர்த்தும் ஒண்ணு. நம்ம சர்ஃபேஸ் எப்படி இருக்கு? சாலிடா இருக்கா? நம்ம எல்லாம் வாழ்ற இடமா இருக்கா? அது ஆனா ஜோவியன் பிளானட்ஸ்ல அந்த மாதிரி இருக்கு, சாலிட் சர்ஃபேஸ் இருக்காது. ஒரு மாதிரி கேஷியஸா இருக்கும் வெளியில இருந்து பார்க்கும்போது. தே ஆர் நியரர் டு த சன், தே ஆர் ஃபார் அவே ஃப்ரம் த சன். இது ஆல்ரெடி பார்த்துட்டோம். தே ஹேவ் ஃபியூ ஆர் நோ மூன்ஸ், தே ஹேவ் மல்டிபிள் மூன்ஸ். எர்த்ல ஒரு மூன் இருக்கு, ஒரு நேச்சுரல் சேட்டலைட் இருக்கு. ஆனா ஒரு சில பிளானட்ஸ்ல, டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ்ல மூன்ஸ் இல்ல. ஆனா ஜோவியல் பிளானட்ஸ்ல எல்லாத்துலயுமே நிறைய மூன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? சுத்தி. they do not have rings, they support ring system. terrestrial planetsல rings இருக்கும் இருக்காது, ஜோவியன் பிளானட்ஸ் எல்லாத்துலயுமே ரிங்ஸ் இருக்கும். ஓகேங்களா? நம்ம நார்மலா பார்க்கும்போது சாட்டர்ன்ல மட்டும்தான் ரிங்ஸ் இருக்கும் அப்படின்னு நீங்க ஸ்கூல் லெவல்ல படிச்சிருப்பீங்க. அப்படி கிடையாது. சாட்டர்ன், ஜூபிட்டர், யுரேனஸ், நெப்டியூன் நாலுத்துலயுமே உங்களுக்கு ரிங்ஸ் இருக்கும். இந்த ரிங்ஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னா குட்டி குட்டியா ஸ்டோன்ஸ் இருக்கும், கேஸ் இருக்கும், கோல்டான ஐஸ் மெட்டீரியல்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாமே சுத்திட்டு இருக்கும் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல, மல்டிபிள் லேயர்ஸ்ல சுத்திட்டு இருக்கும்.
மெர்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ் இது நாலும் டெரெஸ்ட்ரியல் பிளானட்ஸ். ஜோவியல் பிளானட்ஸ்ல வந்து ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ் அண்ட் நெப்டியூன் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மெர்குரி பார்த்துடலாம். இட் இஸ் த க்ளோசஸ்ட் பிளானட் டு த சன். சன்னுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய ஒரு பிளானட் அப்படின்னா அது மெர்குரி. இட் இஸ் த ஸ்மாலஸ்ட் பிளானட் இன் த சோலார் சிஸ்டம் வித் டயமீட்டர் ஆஃப் 4900 கிலோமீட்டர். இருக்கிறதுலே சின்ன பிளானட் அப்படின்னா மெர்குரி தான். மெர்குரியோட டயமீட்டர் 4900 கிலோமீட்டர்ஸ். டயமீட்டர்னா என்ன சொல்லுவோம்? ஒரு சர்க்கம்ஃபரன்ஸோட சென்டர்ல இருக்கக்கூடிய அந்த முழு பகுதியை மெஷர் பண்ணா 4900 கிலோமீட்டர்ஸ் வரும். சரிங்களா? It is the fastest planet with speed of 1,72,500 km per hour or 47 km per second to complete revolution of around sun in 88 days. சன்னை சுத்தி வரதுக்கு இதுக்கு அதாவது ஒரு செகண்டுக்கு 47 கிலோமீட்டர் வீதம் அந்த ஸ்பீட்ல டிராவல் பண்ணுது. ஓகேங்களா? அப்படி டிராவல் பண்ணா 88 நாள்ல இது சன்னை முழுசா சுத்தி வந்துடும். இதுவே ஏர்த்தை வந்து சன்னை சுத்துறதுக்கு எத்தனை நாள் ஆகுது? ஆல்மோஸ்ட் 365 days ஆகுது. லீப் இயர்ஸ்ல ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஆகும். ஓகேங்களா? ஸோ சன்னை சுத்தி வர்றதுக்கு மெர்குரிக்கு எத்தனை நாள் ஆகுது? 88 நாள் ஆகுது. ஒரு செகண்டுக்கு 47 கிலோமீட்டர் டிராவல் பண்ணும். அடுத்தது வீனஸ். வீனஸ் இஸ் த ஹாட்டஸ்ட் பிளானட் இன் த சோலார் சிஸ்டம். ரொம்ப சூடா இருக்கும். இட் இஸ் நோன் அஸ் த எர்த் ட்வின். ஏன்? பிகாஸ் சைஸும் மாஸும் சிமிலரா இருக்கும். அதோட சைஸும் அதோட மாஸும் ஒரே மாதிரி இருக்கும் எர்த்தை கம்பேர் பண்ணும்போது. ஸோ எர்த் ட்வின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் த பிரைட்டஸ்ட் பிளானட் இன் த சோலார் சிஸ்டம். இட் கேன் பி சீன் இன் த மார்னிங் அண்ட் ஈவினிங் வித் ஓப்பன் ஐஸ். உங்களோட வெறும் கண்ணாலேயே காலையிலயும் சாயந்தரமும் உங்களால அதை பார்க்க முடியும். வீனஸை வெறும் கண்ணாலேயே பார்க்க முடியும். This planet has the slowest rotation. It takes 243 Earth days to complete one rotation. வீனஸ்க்கு தான் இருக்கிறதுலே ஸ்லோவஸ்ட் ரொட்டேஷன் இருக்கு. ரொட்டேஷன் அப்படின்றது ரெவல்யூஷன் கிடையாது. ரெவல்யூஷன்ன்றது சன்னை சுத்தி வரதை தான் ரெவல்யூஷன் சொல்லுவாங்க. ரொட்டேஷன்ன்றது தன்னைத்தானே சுத்திக்கிட்டே சுத்தும்ல. ஏர்த் வந்து தன்னைத்தானே சுத்திக்கும் ஃபர்ஸ்ட். அதனாலதான் உங்களுக்கு டே அண்ட் நைட் வருது. 365 days and nights வருது. கரெக்டா? அது பேரு ரொட்டேஷன். அதே மாதிரி வீனஸும் தன்னைத்தானே ஃபர்ஸ்ட் சுத்திக்கும், சன்னையும் சுத்தும். சன்னையே சுத்துறது ரெவல்யூஷன் சொல்லுவாங்க, தன்னைத்தானே சுத்திக்கிறது ரொட்டேஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த பிளானட் தான் இருக்கிறதுலே ரொம்ப ஸ்லோ. அதாவது 243 எர்த் டேஸ் ஆகும். எர்த் டேஸ் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 243 டைம்ஸ் எர்த் சுத்தி வர டைம்ல தான் வீனஸ் ஒரு டைம் சுத்தும். புரியுதுங்களா? வீனஸ் இஸ் கவர்ட் வித் திக் கிளவுட்ஸ் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட் H2SO4. அதாவது வீனஸ் சுத்தி என்ன இருக்கு? சல்ஃபியூரிக் ஆசிட் இருக்கிற கிளவுட்ஸ். ஏர்த்தை சுத்தி என்ன இருக்கு? கிளவுட்ஸ் இருக்கும். ஆனா கிளவுட்ஸ் எப்படி இருக்கும்? வாட்டர் மாலிகூல்ஸால மேடப் ஆகிருக்கும். ஆனா வீனஸ்ல சல்ஃபியூரிக் ஆசிட் கிளவுட்ஸ் இருக்கும். அதர் நேம்ஸ் ஆஃப் வீனஸ் ஆர் மார்னிங் ஸ்டார், ஈவினிங் ஸ்டார், லூசிஃபர், லைட் பிரிங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மார்னிங்ல எர்த்ல இருந்து தெரியும், ஈவினிங் எர்த்ல இருந்து தெரியும். லூசிஃபர்ன்றது அது ஒரு ஹாட்டஸ்ட் பிளானட், பிரைட்டஸ்ட் பிளானட் அப்படின்றதுனால அது லூசிஃபர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? லைட் பிரிங்கர். சைட்ல நோட் பார்த்துக்கோங்க. ஆல் பிளானட்ஸ் ஹேவ் சேட்டலைட்ஸ் எக்ஸெப்ட் மெர்குரி அண்ட் வீனஸ். ஸோ இந்த ரெண்டு பிளானட்ஸுக்கும் சேட்டலைட்ஸ் கிடையாது. அதாவது மூன் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஆனா மாஸுக்கும் எர்த்துக்கும் மற்ற பிளானட்ஸுக்கும் உங்களுக்கு சேட்டலைட்ஸ் இருக்கு. ஆல் பிளானட்ஸ் ரொட்டேட் ஃப்ரம் வெஸ்ட் டு ஈஸ்ட் எக்ஸெப்ட் வீனஸ் அண்ட் யுரேனஸ். எல்லா பிளானட்ஸும் எர்த் உட்பட எப்படி ரொட்டேட் ஆகும்? வெஸ்ட் டு ஈஸ்ட் ரொட்டேட் ஆகும். ஆனா வீனஸும் யுரேனஸும் மட்டும் ஈஸ்ட் டு வெஸ்ட் ரொட்டேட் ஆகும். இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். உங்களுக்கு கரெக்ட் சென்டென்ஸ், இன்கரெக்ட் சென்டென்ஸ்ல கேட்பாங்க மேக்ஸிமம் டைம். அடுத்தது எர்த். த ஒன்லி பிளானட் டு கிவ் சப்போர்ட் டு லைஃப் வித் அ பிளசன்ட் அட்மாஸ்பியர். தெரியும். இட் இஸ் நோன் ஆஸ் அ ப்ளூ பிளானட். தெரியும். பிகாஸ் ஆஃப் த பிரசன்ஸ் ஆஃப் வாட்டர். தண்ணி அதிகமா இருக்கனால ப்ளூ பிளானட்னு சொல்றோம். இட் ஹாஸ் ஒன் நேச்சுரல் சேட்டலைட் நேம்ட் மூன். எல்லாருக்குமே தெரியும். இட் இஸ் அ பிளானட் வித் ஹையஸ்ட் டென்சிட்டி. அதாவது இது மேபி தெரியாம இருக்கலாம். ஹையஸ்ட் டென்சிட்டி இருக்கக்கூடிய ஒரு பிளானட் அப்படின்னா எர்த் தான். 5.5 கிராம் per centimeter cube. Closest planet to Earth is Venus. வீனஸ்க்கு பக்கத்துல இருக்கிற பிளானட் எர்த். அடுத்தது மார்ஸ். It is known as the red planet because iron rich red soil is present. மார்ஸ் ஏன் ரெட் பிளானட்ன்றாங்க? அயன் அதிகமா இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா ரெட் கலர்ல காமிக்கும். சரிங்களா? ரெட் சாயில் அதிகமா இருக்கும், அதனால ரெட்டா தெரியும் நமக்கு எர்த்ல இருந்து பார்க்கும்போது. It is the second smallest planet in the solar system after Mercury. It has two natural moons.
Phobos and Deimos. It has a thin atmosphere and surface with valleys, craters, deserts and ice caps. ஸோ ஒரு தின்னான அட்மாஸ்பியர் இருக்கும். ஏர்த்துக்கு இருக்கிற மாதிரி ஒரு திக் அட்மாஸ்பியர் கிடையாது. அது மட்டும் இல்லாம அதோட சர்ஃபேஸ் எப்படி இருக்கும்? வேலிஸ் இருக்கும், கிரேட்டர்ஸ் இருக்கும். கிரேட்டர்ஸ்னா பள்ளங்கள், ஓகேவா? கிரேட்டர்ஸ் இருக்கும், டெசர்ட்ஸ் இருக்கும், பாலைவனங்கள் இருக்கும் அண்ட் ஐஸ் கேப்ஸ். ஒலிம்பஸ் மூன் அப்படின்றது ஒரு வேல்கனோ, அதுல இருக்கக்கூடிய, அதாவது மாஸ்ல இருக்கக்கூடிய ஒரு வேல்கனோ. அதுதான் இருக்கிறதுலயே சோலார் சிஸ்டம்லயே ரொம்ப டாலான ஒரு மவுண்டன். அந்த மவுண்டனோட ஹைட் பாத்தீங்கன்னா 22 to 25 கிலோமீட்டர் ஹைட். இப்போ மவுண்ட் எவரெஸ்ட் தான் இருக்கிறதுலயே டாலான மவுண்டன் ஏர்த்ல. அதோட கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 7000 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வருது. ஆனா சாரி 7 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வருது. சாரி 7000 மீட்டர்ஸ் கிட்ட வருது. அதுதான் மாத்தி சொல்லிட்டேன். 7 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வருது. ஆனா ஒலிம்பஸ் மோன்ஸ் அப்படின்றது மாஸ்ல இருக்கக்கூடிய ஒரு டால் மவுண்டன். அது 22 to 25 கிலோமீட்டர் அப்படின்றாங்க. ஆல்மோஸ்ட் 3.5 டைம்ஸ் ரொம்ப மவுண்ட் எவரெஸ்டோட ஹைட்டான ஒரு மவுண்டன். அந்த மவுண்டன் வந்து ஒரு வேல்கனோவும் கூட. சரிங்களா? லெங்த் ஆஃப் டே இஸ் ஈக்குவல் டு 1 day and 37 minutes. ஒரு நாள் அப்படின்றது மாஸ்ல ஒரு நாள் 37 நிமிஷம், ஆல்மோஸ்ட் ஈக்குவல். அடுத்தது ஆஸ்ட்ராய்ட் பெல்ட். ஸோ நம்ம வந்து எர்த் பார்த்துட்டோம், மாஸ் பார்த்துட்டோம், வீனஸ் பார்த்துட்டோம், மெர்க்கரி பார்த்துட்டோம். ஸோ இதனாலும் டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ். டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ்க்கு அடுத்தது அடுத்த பிளானட்டை பார்க்கும்போது நடுவுல ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அதையும் கவர் பண்ணிட்டு போயிடலாம். ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்னு சொல்லுவாங்க. இந்த டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸையும் ஜோவியல் பிளானட்ஸையும் செப்பரேட் பண்ணக்கூடிய இந்த இடம் பேரு தான் ஆஸ்ட்ராய்ட் பெல்ட். இந்த ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்ல என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ராய்ட்ஸ் நிறையவே இருக்கும். சரிங்களா? ஸோ த ஆஸ்ட்ராய்ட் பெல்ட் இஸ் ஃபவுண்ட் பிட்வீன் த ஆர்பிட்ஸ் ஆஃப் மார்ஸ் அண்ட் ஜூபிட்டர். The International Astronomical Union has approved the name Pandit Jasraj for an asteroid 2006 VP32 after it was discovered in November 2006. Asteroid Bennu studied that NASA OSIRIS REX mission. ஸோ ஆஸ்ட்ராய்ட் பெல்ட் எக்ஸ்ப்ளோரேஷன் மிஷன் தான் இது. ஸோ இந்த மிஷனை வந்து நாசா ஸ்டடி பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு. பண்டிட் ஜஸ்ராஜ் ஞாபகம் வச்சுக்கோங்க. மாசுக்கும் ஜூபிட்டருக்கும் நடுவில் ஆஸ்ட்ராய்ட் பெல்ட் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, அது போதும். அடுத்தது ஜூபிட்டர். Jupiter is the largest planet of the solar system with the shortest rotation of 9 hours 55 minutes. அது ரொட்டேட் ஆக எவ்வளவு நேரம் ஆகும்? 9 மணி நேரம் 55 நிமிஷம் தான் ஆகும். ஆனா எர்த் ரொட்டேட் பண்ணோம்னா 24 hours ஆகுதுல்ல. ஆனா அதுக்கு வந்து ஷார்டஸ்ட் ரொட்டேஷன், அப்போ கொஞ்சம் ஸ்பீடா ரொட்டேட் ஆகுதுன்னு அர்த்தம். ஹேவிங் லார்ஜர் சைஸ். ஜூபிட்டர்ன்றது ரொம்ப பெரிய ஒரு பிளானட். ஆனா அந்த பெரிய பிளானட் ரொம்ப ஷார்ட் ரொட்டேஷன் வச்சிருக்கு. It has an atmosphere filled with hydrogen, helium and other gases. Sun மாதிரியே hydrogen and helium and other gases இருக்கு. Jupiter is the third brightest object in the night sky after the moon and the Venus. So moon வந்து earthக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு, அதனால பிரைட்டா தெரியும். earthோட ரிஃப்ளெக்ஷன், சன்னோட ரிஃப்ளெக்ஷன், earthோட ரிஃப்ளெக்ஷனும் மூன்ல கொஞ்சம் இருக்கும். ஸோ இந்த ரெஃப்ளெக்ஷன்ஸ் இருக்கிறனால பிரைட்டா தெரியும் எர்த்ல இருந்து. ரெண்டாவது பிரைட்டா தெரியறது வீனஸ் பிரைட்டா தெரியும், ஏன்னா அது ரொம்ப பிரைட்டஸ்ட் பிளானட். அடுத்தது பிரைட்டா தெரியும் அப்படின்னா ஜூபிட்டர், பட் கொஞ்சம் தூரத்துல இருக்கும். ஆனா அது ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் கேஸால ஃபில்லா இருக்கிறனால சன்னோட ரைட் ரிஃப்ளெக்ட் ஆகி ஜூபிட்டருமே தேர்ட் பிரைட்டா தெரியும். ஓகேவா? கிரேட் ரெட் ஸ்பாட் அப்படின்ற ஒரு ஜெயின்ட் ஸ்டார்ம் வந்து இந்த ஜூபிட்டர்ல தான் இருக்கு. அது ஜூபிட்டரோட அந்த ஹைட்ரஜன் ஹீலியம் கேஸ் சுத்திக்கிட்டே இருக்கும். அதான் கிரேட் ரெட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போதைக்கு ஜூபிட்டர்ல 95 மூன்ஸ் இருக்கு. இதுல லார்ஜ் மூன்ஸ் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா ஐஓ, யூரோப்பா, கைனமேட் அண்ட் கேலிஸ்டோ. கெலீலியன் மூன்ஸ் சொல்லுவாங்க இது எல்லாத்தையும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து கண்டுபிடிச்சது கெலீலியோ, கைனமேட் அண்ட் கைனமேட் தான் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட். இந்த 4 மூன்ல கைனமேட் தான் லார்ஜஸ்ட். இது கெலீலியன் மூன்ஸ் சொல்லுவாங்க, ஏன்னா இதை கெலீலியோன்றவர் கண்டுபிடிச்சார், டிஸ்கவர் பண்ணார். இட் ஹேஸ் அன் அன்கிளியர் ரிங் அரவுண்ட் இட். இது சுத்தியும் ஒரு ரிங் இருக்கு, ஆனா ரொம்ப தெளிவா தெரியாது. ஓகேங்களா? ஜூபிட்டர் சுத்தியும் ரிங் இருக்கு. அடுத்தது சாட்டர்ன். சாட்டர்ன் இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் பிளானட் இன் த சோலார் சிஸ்டம். இட் ஹாஸ் அ பிரைட் அண்ட் கான்சென்ட்ரிக் ரிங்ஸ் அரவுண்ட் இட் which are made up of tiny rocks and pieces of ice. Saturn is the planet with least density, 0.69 gram per centimeter cube. Apparently it can float in water. அதாவது சாட்டனோட அதிக அளவு தண்ணி இருக்கக்கூடிய ஒரு இடத்த
இருந்ததுன்னா அந்த தண்ணியில சாட்டன் வந்து ஃப்ளோட் ஆகுமா. ஏன்? பிகாஸ் தண்ணியை விட சாட்டனோட டென்சிட்டி ரொம்ப கம்மி. சரிங்களா? தண்ணிக்கு ஆல்மோஸ்ட் 1க்கும் மேல டென்சிட்டி இருக்கு. 1 கிராமுக்கும் மேல சென்டிமீட்டர் கியூபுக்கு டென்சிட்டி இருக்கு. ஆனா சாட்டனுக்கு அதை விட கம்மியா இருக்கிறனால சாட்டன் தண்ணியில வச்சா, அதாவது சாட்டனை விட பெரிய அளவு தண்ணி ஏதாவது இருந்ததுன்னா அந்த தண்ணியில சாட்டன் மிதக்கும். ஓகேங்களா? At present, it has 146 moons and Titan is the largest among them. Largest moon அப்படின்னா டைட்டன் சொல்லுவாங்க. 146 மூன் இருக்கு. Satellites of Saturn, Titan largest moon, Enceladus shows possibility of life on it. Enceladus அப்படின்னு ஒரு மூன் இருக்கு சாட்டன்ல. ஸோ அந்த மூன்ல வந்து உயிர் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு ரிசர்ச் சொல்லுது. இன் 1655 ஹைக்னஸ் டிஸ்கவர்ட் சாட்டன்ஸ் ரிங்ஸ். சாட்டன்ல வந்து ரிங்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி ஹைக்னஸ்ன்றவரு 1655ல கண்டுபிடிக்கிறாரு. 1675ல கெசினின்றவர் வந்து இந்த ரிங்ஸ்க்கு நடுவுல கேப் இருக்கு, நிறைய மல்டிபிள் ரிங்ஸ் இருக்கு அப்படின்னு அந்த கேப் இருக்குன்ற விஷயத்த கெசினின்றவர் வந்து கண்டுபிடிக்கிறார். ஸோ இட்ஸ் ரொட்டேஷன் டைம் இஸ் 11 hours. இதுவுமே ஏர்த்தோட கம்மி ரொட்டேஷன். ஜூபிட்டர் தான் இருக்கிறதுல அதிக ரொட்டேஷன். அடுத்தது சாட்டர்ன் 11 hours. யுரேனஸ் அடுத்தது. Uranus is greenish in color, hence it is known as a green planet due to the presence of methane gas. So methane gas அதிகமா இருக்கிறனால greenish-ஆ காமிக்கும். ஸோ இது ஒரு green planet-னு சொல்லுவாங்க. It was discovered by William Herschel in 1781. The atmosphere of Uranus is composed of hydrogen and helium primarily because, but it also contains more water and ammonia. ஸோ யுரேனஸ்ல வாட்டரும் இருக்கு, அமோனியாவும் இருக்கு, ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் பிரைமரியா அதிகமா இருக்கு. இட் ஹேஸ் கோல்டஸ்ட் பிளானட்டரி அட்மாஸ்பியர் இந்த சோலார் சிஸ்டம். சோலார் சிஸ்டம்லயே ரொம்ப கோல்டா இருக்கக்கூடிய ஒரு பிளானட் அப்படின்னா அது யுரேனஸ் தான். 27 மூன் இருக்கு அப்படின்னு யூகிக்கிறாங்க. ஃபேமஸ் மூன்ஸ் அப்படின்னா மிரண்டா, ஏரியல், அம்ப்ரியல். இது வந்து 98 டிகிரி லைட்டா ஸ்லாண்ட் ஆயிருக்கும் ஆக்சிஸ்ல. அதனால இது என்னன்னு சொல்லுவாங்க, ரோலிங் ஆர் லாப்சைடட் பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ரொட்டேஷன் டைம் வந்து 17 hours. ஜூபிட்டருக்கு 9 hours, இதுக்கு 11 hours, சாட்டனுக்கு 11 hours, யுரேனஸுக்கு 17 hours. நெக்ஸ்ட் லாஸ்டா நெப்டியூன். ஸோ நெப்டியூன் இஸ் த farthest planet from the sun with longest and slowest revolution of 165 years. அதாவது ஒரு ரொட்டேஷன், ஒரு ரெவல்யூஷன், சன்னை சுத்தி ஒரு டைம் நெப்டியூன் வரணும்னா ஆல்மோஸ்ட் எர்த் இயர்ஸ்ல 165 வருஷம் ஆகும். எர்த் ஒரு வருஷத்துல ஒரு டைம் சுத்தி வந்துடும். ஆனா நெப்டியூன் சுத்தி வரணும்னா எர்த்தோட 165 வருஷம் ஆகும். ஓகேங்களா? இட்ஸ் ரொட்டேஷன் டைம் 16 hours. அது தன்னைத்தானே சுத்திக்கிறது 16 hours. அட்மாஸ்பியர் primarily composed of hydrogen and helium. It is windiest planet. ரொம்ப காத்து அடிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பிளானட். அந்த அட்மாஸ்பியர் ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் தான் சுத்தி சுத்தி ரொம்ப அடிச்சுக்கிட்டே இருக்கும். காத்து பலமா அடிக்கக்கூடிய ஒரு பிளானட் இது. இட் இஸ் ப்ளூவிஷ் இன் கலர் பிகாஸ் ஆஃப் மீத்தேன். நம்ம முன்னாடி பார்த்தோம் யுரேனஸ் வந்து கிரீனிஷ் இன் கலர் பிகாஸ் ஆஃப் மீத்தேன் பார்த்தோம். இதில் ப்ளூவிஷா காட்சி அமைக்கும். ஏன்? பிகாஸ் இது ரொம்ப சுத்திக்கிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு மீத்தேன் கேஸ் ப்ராப்பரா ஒரு நிலையான ஒரு கலரை காமிக்காது வெளியில வந்து பார்க்கும்போது. அதனால ப்ளூவிஷா தெரியும், கிரீனிஷா தெரியாத விட. இட் வாஸ் டிஸ்கவர்ட் பை ஜோஹான் கேலே அண்ட் ஒர்பியன் லே வேரிர் இன் 1846. ஸோ இந்த நேம் ரெண்டும் முக்கியம். ப்ளூயிஷ் பிளானட் ரொம்ப முக்கியம். 16 hours, 165 years, windiest planet, hydrogen and helium. It is known to have 14 satellites and the most famous moon is Triton அப்படின்னு சொல்லுவாங்க. 14 சேட்டலைட் இருக்கு. ரொம்ப ஃபேமஸான மூன் அப்படின்னா ட்ரைட்டன். இட் இஸ் த விண்டியஸ்ட் பிளானட் இன் ஆர் சோலார் சிஸ்டம். அடுத்தது மூன், எர்த்தோட சேட்டலைட். மூன் இஸ் எர்த்ஸ் ஒன்லி நேச்சுரல் சேட்டலைட். இட் இஸ் அ நான் லூமினஸ் இன் நேச்சர். நான் லூமினஸ்னா என்ன? அது தனக்கு வெளிச்சம் தானாவே தந்துக்க முடியாது. அந்த அளவுக்கு எந்த விதமான கேஸஸும் கிடையாது அதுல. ஸோ அது சன்னோட லைட்டையும் எர்த்தோட ரிஃப்ளெக்ஷனையும் உள்வாங்கி மறுபடியும் எர்த்துக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஓகேவா? அடுத்தது இதோட ரேடியஸ் பார்த்தா 1.74 into 10⁶ meters. ரேடியா அப்படின்றது ஒரு சர்க்கம்ஃபரன்ஸ்ல பாதியை தான் ரேடியன்னு சொல்லுவாங்க. மூன்ஸ் லைட் டேக்ஸ் 1.26 seconds to reach எர்த் சர்ஃபேஸ். எர்த் சர்ஃபேஸை மூனோட அந்த ரிஃப்ளெக்ஷன் லைட், நான் லூமினஸ்ன்றதால ரிஃப்ளெக்டிவ் லைட், அந்த ரிஃப்ளெக்டிவ் லைட் எர்த் டச் பண்றதுக்கு 1.26 seconds ஆகும். சரியா? டிஸ்டன்ஸ் பிட்வீன் எர்த் அண்ட் மூன் 3,84,000 கிலோமீட்டர். எர்த்துக்கும் மூனுக்கும் உண்டான அந்த தூரம். கிராவிட்டி ஆன் மூன்ன்றது எர்த்ஸ் கிராவிட்டியில 6 பாகம் தான். ஓகேங்களா? ஒரு பாகம், 6ல ஒரு பாகம் தான் மூனோட கிராவிட்டி இருக்கும்.
ஸோ எர்த்ஸ் கிராவிட்டி டிவைடட் பை 6 அப்படின்ற அந்த வேல்யூ தான் மூனோட கிராவிட்டி. ஒன்லி ஒன் சைடு, அதாவது நியர் சைடு ஆஃப் த மூன் இஸ் விசிபிள், ரஃப்லி 60% ஆஃப் இட் இஸ் விசிபிள். எர்த்ல நீங்க பார்க்கும்போது 60% ஆஃப் மூன் மட்டும் தான் எப்பவுமே தெரியும், மிச்சம் 40% உங்களுக்கு எர்த்ல இருந்து பார்க்கும்போது தெரியாது. And the remaining far side is not visible to the naked eye. ஏன் தெரியாது? Because rotation time is equal to revolution time, which is 27.3 days. எர்த்துக்கும் மூணுக்கும் உள்ள அந்த ரொட்டேஷன் அண்ட் ரெவல்யூஷன் டைம் ஈக்குவலா இருக்கனால, ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்கனால நமக்கு 60% தான் தெரியும், பேலன்ஸ் 40 தெரியாது. மூணுல ஹையஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு எது சொல்லுவாங்கன்னா மவுண்ட் லெய்ப்னிஸ். அபிஷியலா இப்ப அது என்னன்னு சொல்றாங்க, மவுண்ட் ஹைகன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதோட பேர், ஏர்லியர் பேர் வந்து மவுண்ட் லெய்ப்னிஸ். thin gaseous envelope around the moon is known as lunar exosphere. மூணு சுத்தியும் thin gaseous layer ஒன்று இருக்கும், அதை lunar exosphere அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது லூனார் அண்ட் சோலார் மிஷன்ஸ். சன் பொறுத்த வரைக்கும் சோலார் மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, மூன் பொறுத்த வரைக்கும் அதை லூனார் மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சன்னோட ஃபர்ஸ்ட் சோலார் மிஷன் என்னன்னா ஆதித்யா L1 மிஷன் is the India's first solar observatory mission launched by Indian Space Research Organization to study the sun. L1 refers to the first Lagrange point on the sun. There are around 5 Lagrange points L1 to L5. அடுத்தது ஸோ IAU, அதாவது இந்தியன் ஆஸ்ட்ரானமிக்கல் யூனியனோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து பிரான்ஸ்ல இருக்கு, பாரிஸ்ல. பாரிஸ் தான் பிரான்ஸோட கேபிட்டல். அடுத்தது லூனார் மிஷன். சந்திராயன் 3 இஸ் த தேர்ட் லூனார் மிஷன் எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். விக்ரம் லேண்டர்னு சொல்லுவாங்க, அதுதான் மூன்ல போய் ரிசர்ச் பண்றதுக்காக இறங்கின அந்த லேண்டர். அதோட ரோவர் பேர் என்னன்னா பிரக்யான். பாயிண்ட் வந்து சிவசக்தி பாயிண்ட்ல தான் இந்த லேண்டர் அண்ட் ரோவர் போய் சேர்ந்துச்சு. சந்திராயன் 3 லேண்டட் ஆன் த நியர் சைட் ஆஃப் த மூன், லூனார் சவுத் போல். ஸோ நியர் சைடுனா அந்த 60% ஏரியா எர்த்ல இருந்து தெரியக்கூடிய ஏரியான்னு சொன்னல, அந்த நியர் சைட்ல லூனார் சவுத் போல், அதாவது லூனார் மூனோட சவுத் போல்ல போய் லேண்ட் ஆச்சு இந்த சந்திரயான் 3. Note the Lagrange points are positions where the gravitational pull of two large masses precisely equals of the centripetal force required for a small object to move within them. So Lagrange points எதுன்னு சொல்லுவாங்கன்னா, ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல வந்து ஒரு சேட்டலைட்டை கொண்டு போய் நிறுத்துறோம் அப்படின்னா அந்த பாயிண்ட்லயே அந்த சேட்டலைட் சுத்தி வரும். எதுக்காக? ரிசர்ச்காக. ஸோ 5 லாங்குவேஜ் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த 5 லாங்குவேஜ் பாயிண்ட்ஸ்ல எந்த பாயிண்ட்ல நிறுத்துறாங்களோ அதை பொறுத்து அந்த பிளானெட்டை வந்து அப்சர்வ் பண்ண முடியும். அடுத்தது டுவார்ஃப் பிளானட்ஸ். ஸோ உங்களுக்கு தெரியும், ப்ளூட்டோன்றது ப்ரீவியஸா ஒரு பிளானட்டா இருந்தது. லேட்டரா அதோட சைஸை கம்பேர் பண்ணும்போது அதோட டிஸ்டன்ஸை கம்பேர் பண்ணி அதை ஒரு டுவார்ஃப் பிளானட் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. உங்களுக்கு இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய டுவார்ஃப் பிளானட்ஸ் இருக்கு. மொத்தம் 2 பெல்ட்ஸ் இருக்கு டுவார்ஃப் பிளானட்ஸ் பொறுத்த வரைக்கும். ஒன்னு குப்பியர் பெல்ட்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு ரொம்ப அன்ஃபேமஸான ஒரு பெல்ட். குப்பியர் பெல்ட்ல ரொம்ப ஃபேமஸான ப்ளூட்டோவும் ஒரு பார்ட்டா இருக்கு. ஓகேங்களா? குப்பியர் பெல்ட் இஸ் த ரிங் ஆஃப் பாடிஸ் பியாண்ட் நெப்டியூன். நெப்டியூனை தாண்டி இருக்கக்கூடிய அது ஒரு பெல்ட். அது நம்ம சோலார் சிஸ்டம்ல தான் இருக்கு. இட் இஸ் அ ரிங் ஆஃப் பாடிஸ் பியாண்ட் நெப்டியூன் கண்டெய்னிங் அ நம்பர் ஆஃப் ஆஸ்ட்ராய்ட்ஸ், ராக்ஸ் அண்ட் காமெட்ஸ். ப்ளூட்டோ பார்ப்போம். ஆஸ் பர் த நியூ டெஃபினேஷன் ஆஃப் planets determined by International Astronomical Union, Pluto has been omitted from the list of planets in 2006. Pluto is considered as a dwarf planet, size between planets and asteroids now, and it is now a member of Kuiper belt. Pluto's large satellite Charon. So Pluto-ஓட ரொம்ப பெரிய சேட்டலைட் அப்படின்னு, அதாவது மூன் அப்படின்றது சாரான் சொல்லுவாங்க. ஒரு ரெவல்யூஷன் வந்து 248 எர்த் இயர்ஸ். எர்த் வந்து ஒரு ரெவல்யூஷன் பண்றதுக்கு 1 இயர் ஆகும் அப்படின்னா, மூன் வந்து அதோட ஒரு ரெவல்யூஷன் பண்றதுக்கு 248 எர்த் இயர்ஸ் ஆகும். ப்ளூட்டோஸ் ஆப்லாங் ஆர்பிட் ஓவர்லாப்ஸ் வித் தட் ஆஃப் த நெப்டியூன். ப்ளூட்டோட ஆப்லாங் ஆர்பிட் அப்படின்றது நெப்டியூனோட ஆர்பிட்டோட ஓவர்லாப் ஆகும். ஈச் ஆர்பிட் ஆஃப் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் டேக்ஸ் 90 to 93 minutes to complete one orbit around the earth. ஸோ இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் எர்த்தை சுத்தி வர்றதுக்கு 90 to 93 minutes ஆகும். டார்க் பிளானட்ஸோட 3 கேரக்டரிஸ்டிக்ஸ். இது சன்னை சுத்தி தான் இருக்கும். இட் ஹாவ் டு பி நியர்லி ஸ்பெரிக்கல் இன் ஷேப். ஸ்பெரிக்கலா இருக்கணும், அப்பதான் இதை வந்து ஒரு டார்க் பிளானட்டா கன்சிடர் பண்ணுவாங்க. தே ஷுட் நாட் பி ஏபிள் டு கிளியர் தேர் ஆர்பிட்ஸ் ஆஃப் டெப்ரிஸ். அதை சுத்தி இருக்கிற அந்த டெப்ரிஸை வந்து அதை கிளியர் பண்ண முடியாம இருக்கணும், செதறிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், எர்த்துக்கு பக்கத்துல மூன் இருக்கு, நிறைய ஆஸ்ட்ராய்ட் சுத்திட்டு இருக்கு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து
அந்த எர்த் சுத்தி போயிடுச்சு அப்படின்னா இட் cannot பி கன்சிடர்ட் as a planet. அதே மாதிரி டுவார்ஃப் பிளானட்ஸுக்கும் இந்த டெப்ரிஸை வந்து கிளியர் பண்ணக்கூடிய அந்த சக்தி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா தான் அதை டுவார்ஃப் பிளானட்னு சொல்லுவாங்க. ப்ளூட்டோ மட்டும் டுவார்ஃப் பிளானட் கிடையாது. அதை தாண்டி எரிஸ், மேக், ஹோமியா, செரிஸ் அப்படின்னு இன்னும் 4 டுவார்ஃப் பிளானட்ஸ் இருக்கு. அதை பத்தி கீழே இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். இது 4ம் குப்பியர் பெல்ட்டா இருக்கும். இதை தாண்டி படிக்கணும் அப்படின்னா சூப்பர் நோவா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது வந்து ஸ்டார் எக்ஸ்ப்ளோரேஷனை தான் சூப்பர் நோவான்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்டார் வெடிக்குது அப்படின்னா அந்த இன்சிடென்ட்டை வந்து சூப்பர் நோவான்னு சொல்லுவாங்க. ஸ்கிரீன்ல நீங்க பார்க்கலாம் ஒரு ஸ்டார் வெடிக்கிற காட்சியை. உங்களுக்கு எல்லோ, ப்ளூ கலர் அந்த மாதிரி தெரியும். அடுத்தது பல்சர், நியூட்ரான் ஸ்டார். குட்டியா ஒரு ஸ்டார் இருக்குன்னா அதை பல்சர்னு சொல்லுவாங்க. இது எங்க இருக்கும் அப்படின்னா சூப்பர் நோவா வெடிக்கும் போது ஒரு குட்டி குட்டியா நியூட்ரான் ஸ்டார்ஸ் இருக்கும். அடுத்தது பிளாக் ஹோல், a place in space with immense gravity. ரொம்ப கிராவிட்டி அழுத்தம் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு இடத்த ஸ்பேஸ்ல பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வேன் ஆலன் ரேடியேஷன் பெல்ஸ். இது வந்து there are 2 concentric rings of charged particles that surround the earth. earth சுத்தி 2 கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் இருக்கும். இது வந்து சார்ஜ் பார்ட்டிகல்ஸால நிரம்பி இருக்கும், அயான்ஸால நிரம்பி இருக்கும். ஸோ இந்த அயான்ஸால நிரம்பி இருக்கக்கூடிய அந்த ஏரியா வந்து வேன் ஆலன் ரேடியேஷன் பெல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து ஏர்த்ல இருந்து சேட்டலைட்ஸ்லாம் நம்ம வந்து வச்சிருக்கோம்ல, டிஷ், ஆண்டனாஸ், இதெல்லாம் வந்து எங்க அடிச்சுட்டு திருப்பி ஏர்த்துக்கு வருது. நம்ம ஒருத்தர் கால் பண்றோம்னா அந்த கால் எங்க போயிட்டு வரும், மேல வேன் ஆலன் ரேடியேஷன் அயான்ஸ் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போயிட்டு அங்க இருந்து டவருக்கு போகும். டவர்ல இருந்து அங்க இருக்கக்கூடிய பக்கத்துல இருக்கக்கூடிய நெட்வொர்க்குக்கு போய் தான் கால் கம்யூனிகேஷன் எல்லாம் பண்றோம். இது எல்லாமே வேன் ஆலன் ரேடியேஷன் பெல்ஸ் மூலியமா தான் நடக்குது. ஸோ இதோட இந்த பார்ட் முடியுது. நம்ம வந்து நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் முடிச்சிட்டோம். அடுத்த பார்ட்டுக்கு stay tuned to our channel, subscribe, share and like, and please study, revise it again and again. உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வருது டிஎன்பிஎஸ்சி நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் அப்படின்னா இதுல இருந்தா வரும். பட் நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது, அதையும் சொல்லிக்கிறேன். பட் we are studying this also because I don't want to skip any part of the syllabus. சிலபஸ்ல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நான் கவர் பண்ணாம நம்ம பதிவை முடிக்க மாட்டேன். So please keep following and supporting.